ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு குட் ரிவ்யூஸ் சேனல். நாம இன்னைக்கு பார்க்க போறது 12th என்கிற மலையாள படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படம் தமிழ் டப்பிங்ல அமேசான் பிரைம்ல அவைலபிளா இருக்கு. இந்த படத்தோட கதை என்னன்னா, படத்துல ஹீரோ டூரிஸ்ட் கைடா இருக்காரு. இவரும் இவரோட அப்பாவும் பீச் ஓரமா ஒரு ரெஸ்டாரண்ட வச்சு நடத்திட்டு இருக்காங்க. ஹீரோவுக்கு வெளிநாட்டு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு லைஃப்ல நல்லா செட்டில் ஆகிடணும்னு நினைக்கிறாரு. இந்த மாதிரி சமயத்துல அந்த ஊருக்கு புதுசா வந்த ஹீரோனிய ஹீரோ பாக்குறாரு. அவங்கள பார்த்ததுமே ஹீரோவுக்கு ரொம்ப பிடிச்சு போயிருது. அதனால அவரு ஹீரோனிய ஒன் சைடா லவ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. பட் ஹீரோனியோட அப்பா ரொம்பவே கோவப்படுற கேரக்டரா இருக்காரு. தேவையில்லாம ஹீரோனியோட அம்மாவை அடிச்சு ரொம்பவே டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு பயந்து பயந்து தான் ஹீரோனியும் அவங்களோட அம்மாவும் அந்த வீட்டுல பிடிக்காத ஒரு வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துல ஹீரோனிக்கு ஹீரோவை ரொம்ப பிடிச்சு போயிருது. அதனால ரெண்டு பேரும் லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த விஷயம் ஹீரோனியோட அப்பாவுக்கு தெரிய வருது. இதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரோட லைஃப்ல என்னென்ன சம்பவங்கள் நடந்துச்சு, இதுதான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட பிளஸ், படத்தோட ஹீரோ அவரோட ரோல ஓகேவா பண்ணிருக்காரு. ஹீரோனியும் அவங்களோட கதாபாத்திரத்தை நல்லா பண்ணிருக்காங்க. ஹீரோயினியோட அப்பாவா நடிச்சவரும் அவரோட வில்லன் கதாபாத்திரத்துக்கு ஏத்த மாதிரி அட்டகாசமா நடிச்சிருக்காரு. அவரை பார்த்தாலே நமக்கு கோவம் வரும், அந்த அளவுக்கு செமையா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காரு. இதை தவிர படத்துல நடிச்ச எல்லாருமே சூப்பரா நடிச்சிருக்காங்க. படத்துல ஹீரோ ஹீரோயினிக்கான லவ் போர்ஷன் ஓரளவு நல்லா இருக்கு. படத்துல உள்ள ஒரு சீன்ல ஹீரோ ஹீரோயினிய பாக்குறதுக்காக நைட் டைம்ல யாருக்கும் தெரியாம ஹீரோயினியோட வீட்டுக்கு போவாரு. அந்த சமயத்துல ஹீரோயினியோட அம்மா ஹீரோவை பாத்துருவாங்க. அந்த சீன் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அதே மாதிரி இவங்களோட லவ் ஹீரோயினியோட அப்பாவுக்கு தெரிய வர சீனும் படத்துல இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. படத்துல ஹீரோவுக்கும் அவரோட அப்பாவுக்குமான பாண்டிங் ரொம்ப சூப்பரா இருக்கு. படத்துல ஒரு நபர் சூசைட் அட்டெண்ட் பண்ணி இறந்து போவாங்க. அந்த சீன்லாம் எமோஷனலா நம்மள கனெக்ட் பண்ண வைக்குது. அதுலயும் அந்த சீன்ல வர பிஜிஎம் அந்த சீனை இன்னுமே எமோஷனலா கன்வெர்ட் பண்ண வைக்குது. சினிமாட்டோகிராஃபி சூப்பரா இருக்கு. இந்த படத்தோட மைனஸ், படத்தோட ஸ்டார்டிங் அரை மணி நேரத்துல வரக்கூடிய சீன்ஸ் எல்லாம் படத்துல பார்க்கும்போது இதெல்லாம் என்ன படம்டா அப்படின்னு தான் நமக்கு தோணுச்சு. அந்த அளவுக்கு ஸ்டார்டிங் அரை மணி நேரம் ரொம்ப போரிங்கா இருக்கு. படத்தோட ஸ்டோரி நாம பார்த்து பழக்கப்பட்ட அதர பழைய ஸ்டோரியா தான் இருக்கு. புதுசா எந்த ஒரு விஷயமும் இந்த படத்துல இல்ல. படத்தை கிட்டத்தட்ட 2.5 மணி நேரத்துக்கு மேல ஜவ்வா எடுத்து வச்சிருக்காங்க. கண்டிப்பா படத்தோட டியூரேஷனை இன்னுமே கம்மி பண்ணிக்கலாம். படத்துல ஹீரோ ஹீரோயினுக்கான லவ் போர்ஷன் நல்லா இருந்தாலும் அது அந்த அளவுக்கு இம்பாக்ட்ஃபுல்லா இல்ல. இந்த படத்தை சாஜித் டைரக்ட் பண்ணிருக்காரு. இந்த படத்துல ரஞ்சித், ஆதிரா, நேகா இன்னும் பேர் இந்த படத்தை நடிச்சிருக்காங்க. மொத்தத்துல இந்த படத்தை பார்க்கலாமான்னு கேட்டா, ஒரு ஆவரேஜான ரொமான்டிக் டிராமா மூவி பார்க்க நினைக்கிறவங்க இந்த படத்தை பார்க்கலாம். இந்த படம் தமிழ் டப்பிங்ல அமேசான் பிரைம்ல அவைலபிளா இருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் ஆல்.